சேலத்தில் அதிமுக பிரமுகர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதற்கு இது மேலும் ஒரு எடுத்துக்காட்டு என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். சற்று நேரத்துக்கு முன்னர் இந்த கொலை வழக்கு தொடர்பாகவும் அதை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு என்பது தகவலையும் சேலம் செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்டும். அதைத் தொடர்ந்து இந்த கொலை வழக்கு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதற்கு இது மேலும் ஒரு எடுத்துக்காட்டு என்று அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து சேலத்தில் தெரு விளக்குகளை துண்டித்தும் சிசிடிவி கேமராக்களை உடைத்த கொலையாளிகள் அதிமுக நிர்வாகியை படுகொலை செய்திருக்கிறார்கள் என்றும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். அவர் சேலம் செல்ல இருப்பதாக நமது செய்தியாளர் ஆனந்த் தெரிவித்தார். அங்கு அதிமுகவுடைய பிரமுகர் கொலை வழக்கு தொடர்பாக போலீசார் விசாரணை எந்த அளவுக்கு உள்ளது, மேலும் அந்த உடலை அவருடைய உறவினர்கள் மறுப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி சேலம் செல்ல இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த கொலை தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சேலம் கொண்டாளம்பட்டி அதிமுக நிர்வாகி சண்முகம் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது என்றும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க திமுக அரசு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி இந்த கண்டனத்தில் தெரிவித்திருக்கின்றார். அதோடு இந்த விவகாரம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கின்றார். மேலும் இந்த சேலத்தில் அதிமுக பிரமுகர்கள் கொலை வழக்கில் குற்றவாளி பிடிப்பதற்காக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்த குற்றவாளி பிடிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்நிலையில்தான் பிரேத பரிசோதனைக்காக அவருடைய உடலானது சேலம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவரது உடலை பெற்றுக்கொள்ள அவரது உறவினர்கள் மறுப்பு தெரிவித்து வருகிறார்கள். இது தொடர்பாக விசாரித்து குற்றவாளிகளுடனே கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இதன் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி இந்த கொலை தொடர்பாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதிமுக பிரமுகர் கொலை வழக்கில் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சேலத்தில் தெரு விளக்குகளை துண்டித்தும் சிசிடிவி கேமராக்களை உடைத்த கொலையாளிகள் அதிமுக நிர்வாகி படுகொலை செய்திருக்கிறார்கள் என்றும் இதன் மூலமாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு உள்ளது என்பது தெரிய வந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். சண்முகத்தை இழந்து வாழக்கூடிய அவரது உறவினர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி இரங்கலையும் தெரிவித்திருக்கிறார்.